மக்கள் இப்போ தான் காசிமேடி வீடியோ எடுத்து எடிட் பண்ணலான்னு சொல்லி எடிட் பண்ணுறேன். இன்ட்ரோ கிளிப்பு மட்டுமே 2 நிமிஷத்துக்கு வருதுங்க. எனக்குமே இண்டஸ்ட் வீடியோன்னு சொல்லி போடுவேன்ல, இது மட்டுமே என்னால் தவிர்க்கவே முடியல. இந்த வீடியோ அவ்வளோ பெருசாக வரப்போகுது. அதனால தான் அதை பொறுமையாக எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, அதை வரிசையாக பாருங்க. பரவாயில்ல, நேரத்தோட அந்த ரேபிட் வசதி இருந்தாங்க, டக்குன்னு வந்துட்டேங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் வியாபாரம் மக்களே, இந்த மாதிரிங்க. சரிங்களா, இந்த மாதிரி இன்ட்ரோ கிளிப் மட்டுமே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்னா 2 நிமிஷத்துக்கு வருது. இப்போ இதையும் குறைக்கணும். இது வந்து பொறுமையாக எடிட் பண்ண வேண்டிய வீடியோ மக்கள். சரிங்களா, வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. என்னப்பா ஒன்றுமே புரியல அப்படிங்கிறீங்களா? அது இல்லாமல் நேற்றே வந்து ஒரு வெறும் 56 செகண்டுக்கு மட்டும், அதாவது ஏரோப்ளைனில் வந்தது, மறுபடி பஸ்ஸில் வந்தது. அதாவது என்னால் வந்து நேற்று வீடியோ எடிட் பண்ண முடியலைங்க அப்படின்னு காரணத்தை சொல்லி நேற்று ஒப்பேற்றிட்டேன். அதுக்கு நீங்கள் மன்னிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து உள்ள ஒரு சில கண்டென்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன் வந்து நான் வீடியோ எடிட் பண்ண முடியல அப்படின்னா, மக்கள் செம்ம டயர்டுங்க. நேற்று கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸில் வந்து சீட்டு கிடைக்கல. ஃப்ளைட் விட்டு சென்னை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்தோம். ஃப்ளைட்டில் வந்துட்டு இறங்கி பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து வந்து பஸ் ஏறினா ஈரோடு வரைக்குமே சீட்டு கிடைக்கல. நின்றுட்டே தான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஈரோடு பக்கம் வந்து உட்கார வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் உட்காந்துட்டு மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்துட்டு சரியான டயர்டு. நேற்று நைட் வீடியோ எடிட் பண்ண முடியல. நைட் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி பகல் எடிட்டிங் போட்டு இன்றைக்கி சாயந்தரம் காசிமேடு மீன் மார்க்கெட் எடிட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காசிமேடு மீன் மார்க்கெட் பார்த்தீங்களா, இன்ட்ரோ மட்டுமே 2 நிமிஷத்துக்கு வருது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். நைட் 2 மணிக்கு போனது, விடிகால 6-7 மணி வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து 2 பார்ட்டாக கூட எடிட் பண்ணி போடலாம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க ஷார்ட் வீடியோ கொஞ்சம் குறைச்சி போடுங்க அப்படின்னு. ஆனால் என்ன நமக்கு 2 பார்ட்டாக போடும்போது சில பேர் ஃபஸ்ட் பார்ட் பார்ப்பீங்க, சில பேர் செகண்ட் பார்ட் பார்ப்பீங்க, சில பேர் தான் ஃபுல் 2 பார்ட்டி தொடர்ந்து பார்ப்பீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கண்டென்ட் போடுறப்பனா அந்த கண்டென்ட்ல அங்கே இருக்கும் அந்த எனக்கு வந்து வீடியோ ஓடலாம் நடா வச்சுங்க. நான் ஒரு கண்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னன்னா என் மனசுப்படி என் சந்தோஷத்துக்காக அங்கே எல்லா விஷயங்களும் நம்ம காமிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கு வரணும். அந்த காரணத்தினால நான் வந்து இந்த ஒரே வீடியோ இருந்தாலும் 50 நிமிஷம் இருந்தாலும் 1.5 மணி நேரம் இருந்தாலும் எடிட் பண்ணி போகிற காரணமே அது ஒன்று தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் சரி, 10 நாள் அந்த வீடியோ பார்த்து முடிச்சாலும் சரி. எனக்கு என்ன காசிமேடுன்னு அப்படி தான் 2 மணிக்கு போனால் அங்கே நடக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. காசிமேடு மீன் மார்க்கெட்டில் நீங்கள் போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துடணும். அந்த காரணத்தினால இப்போ நான் உட்காந்து காசிமேடு வீடியோ எடிட் பண்ண அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் to 8 மணி நேரம் எடிட்டிங் மட்டுமே பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடியோ, அது தேவை நல்ல விஷயங்களை மட்டுமே வச்சு காமிச்சு நல்லா எடிட் பண்ணணும். அந்த காரணத்தில் அது பண்ணுறதுக்கு முடியாதுங்க. அது போக நிறைய அந்த சென்னையில் எடுத்த வீடியோ 5 வீடியோ இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து தவணை காமிங்க, முகுந்த காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த வீடியோவில் அதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒன்றும் விஷயம் தவணை பார்த்தலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டு நாட்டுக்கோழி சமைச்சு உங்கள் ஸ்டைலில் உங்கள் வில்லேஜ் குக்கிங் ஸ்டைலில் வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி நம்ம தாய்க்கோலை காலங்கத்தால் கோழி பிடிச்சி ரெடியாக வச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். இப்போ பேசிட்டு வந்து கொஞ்சம் கேமரா குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்கேன். இந்த ஃபோன் தான் தண்ணியில் இருந்த ஃபோன், பழைய ஃபோன், நம்மளுடைய பழைய ஃபோன் Google Pixel 6ங்க. சரிங்களா, ஆனால் வீடியோ அடுத்த வீடியோ எடுக்கிற அந்த குக்கிங் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன் எடுத்துக்கோ. அந்த ஃபோன் இப்போ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அங்கே அதில் இருக்கிற வீடியோவில் கம்ப்யூட்டருக்கு பிசிக்கு மாற்றோன்னு பரவாயில்ல. கம்ப்யூட்டர் வாங்கினது நல்லதாக தான் போச்சு. வாழ்க்கையில் எல்லாமே நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் மக்கள். எதுவுமே நம்ம வாழ்க்கையில் தப்பாலாம் நடக்கிறதே இல்லை. கம்ப்யூட்டர் 1.5 லட்சம் போட்டு செலவு பண்ணி இது பண்ணிட்டு ஒரு மனசு தான் இருந்துச்சு. பட் யோசிச்சு பார்த்தா நிறைய கிளிப் இவ்வளோ இருக்கிறதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்ப்யூட்டர்லாம் வேலையை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ 6-7 வீடியோ கைவசம் மட்டுமே நம்மகிட்ட எடிட் பண்ணாமல் 6-7 வீடியோ இருக்குது. இதுக்கு மேலே கண்டென்ட்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஒன்று மட்டும் சும்மா நேற்று நான் வந்ததுக்கப்புறம் முகுந்து எங்கள் அக்கா பையன் முகுந்து இங்கே தான் இருக்கிறான், தவன் இங்கே தான் இருக்கிறான். அவங்களோட சும்மா ஃபன் பண்ண விஷயங்கள் சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இருக்குது. அதை மட்டும் பாருங்க. இப்போ இன்ட்ரோவே கிட்டத்தட்ட இதோ 3 நிமிஷம் பேசிட்டுங்க. சரி, ஓகே மக்களே, அடுத்த நாள் இருந்து கண்டிப்பாங்க நான் எடிட் பண்ணி போட்டுறேன். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோழி பிடிச்சி சமைச்சு அடுத்த வீடியோ எடுக்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா கண்டென்ட் கிடைக்கும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த வாரத்தில் ஒரு 4 இருந்துங்க நல்லா ஒரு கோர்வையாக நல்ல வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா மக்கள், ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து 2 வாண்டி பார்த்தாச்சு. முகுந்து தவனு வர்ணவு முகுந்தோட தம்பிக்கார வீட்டில் இருக்கிறியா? அது வந்துச்சு நடுவில் வந்துடும். அப்போ ரொம்ப நேரம் தூக்கி வச்சுட்டு இருக்கிற முடியல. 2 பேர்த்தி ஜிங்கு பிள்ளை. சரி, ஓகே மக்கள், அப்பா சரிங்களா. என்னதான் வெளியே வச்சு சுற்றினாலும் இப்போ வேறு செல் எடுத்துருக்கிற குவாலிட்டி எந்த அளவுக்கு வரும்னு தெரில. வரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த வீட்டில் ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சோம்னு வைங்க, அந்த சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குங்க. சபா மக்கள்ஸ், அந்த புது ஃபோனில் ஸ்பேஸ் ஃபுல்லாகி போச்சுங்க. பழைய ஃபோனில் எடுக்கிற கொஞ்சம் மங்கினாப்பில் தான் தெரியுது. என்ன தான் போய் எங்கே தான் அமிர்தத்தையே குடித்தாலும் நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரு சும்மா தண்ணி குடிக்கிற சுகம் இருக்காதுங்க. யா சுகமே தனி. சொல்லுங்க. சூப்பராக இருக்குது மக்கள். வந்தாலே செம்மையாக இருக்குது. சென்னை போயிட்டு அந்த டயர்டெல்லாம் இதுலேயே போயிட மாட்டிருக்குது.
வந்துருவேன். மசாலா சென்டர் பார்த்தாவே எங்க பார்த்தா இவனுக்கு சொன்னேன். இதுக்கு மீன் உலகத்துல மசாஜே இல்லைங்க. இவனுக்கு பண்றது மீன் உலகத்துல எந்த ஒரு மசாஜுமே கிடையாது. மக்கள் அடுத்து பாருங்க, இப்போ எடுத்துட்டு எல்லாமே பழைய ஃபோனில் தான். ஏன்னா புது ஃபோனில் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாகிருச்சு. பூரி பார்த்தீங்களா இல்லையா எப்படின்னு, ஜம்மு நல்லா குட்டி குட்டி பூரி. பல்லை வந்து நம்ம ஊருக்கு வந்த உடனே வந்து பூரி ஸ்பெஷல் நம்மளுக்காக, சூப்பரு. அப்புறம் குழம்பு என்ன வல்லவே, குழம்பு இதில் இருக்குதா, சுண்டல் கிரேவி. சும்மா கடை கிரேவியே தோற்று போயிருங்க. கருப்பு சுண்டல் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க. வாருங்களேன், நான் அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாச கறி குழம்பாட்டு இருக்குதுங்க. ஏன்னா மிளகாட்டி வச்சிருக்கிறாப்புல, வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் வறுத்து அதில் மிளகாட்டி அந்த மாதிரி குழம்பு வச்சிருக்காப்புல. சத்தியமாக சொல்கிறேன், இந்த கறி குழம்பு இருக்கும்போது அந்த மாதிரி வாசம் இருக்குது. சூப்பர். அடுத்து பாருங்க, நம்மளால பாருங்க போட்டு சாப்பிட்டு இருக்கிறாரு. வாங்க நம்மளுக்கு எடுத்து வாங்க, வா சார் எடுத்துட்டு வா. இங்கே வா, ஃபேனில் ஆடிட்டு இருக்குது. இது தவனுக்கு வா, உட்காருங்க டேர் வாங்க, உட்கார், நீ உட்கார், உட்காந்து சாப்பிடுங்க. மாமன் மாப்பிள்ளை கொஞ்சம் ஜாலியாக சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? இன்னும் சாப்பிடவே இல்லையா? நம்மளால கேட்போம். நம்மளே எடுத்து சாப்பிடு. ஆ காயா? சரி சாமி. ஐயோ கொஞ்சம் சரி தெரியுது. ரெடி எப்படி இருக்குது? வேற லெவல் டேஸ்டா? உனக்கு சாமி பிஸி எல்லாம் டிவி ஓடுது மக்கள், எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஐபிஎல் பார்க்கலாம்னு விட மாட்டேங்கிறானுங்க மக்களே. சரி பார்த்துட்டு போகிறவனு கொடுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகுந்துக்கு, அப்புறம் தவனுக்கு, அப்புறம் எனக்கு குட்டி பூரி எல்லாருமே சாப்பிடுவா. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் எல்லோரும் பொதுவாக பெரிய ஆளு எல்லாமே சாப்பிட்டுக்கிறது. சூப்பர். நல்லா பொதுன்னு வந்துருக்க மாதிரி இருக்குது. பொசுன்னு உப்பி வந்திருக்குதுங்க. நல்லா சூப்பர் பல்லவி, நைஸ். ஒரு நாள் இதை வீடியோ பண்ணுறாங்க எப்படி இந்த மாதிரி உப்பு வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, பூரி சுடுறதுங்கிறது கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம். உள்ள எடுத்து போட்டாச்சு. எப்படி உப்பு வருது பார்த்தீங்களா? செம்மல்ல. திருப்படு வேகணும். சூப்பருங்க, செம்ம செம்ம செம்ம. அடாடாடா ஆவி பறக்குங்க பாருங்க. சும்மா சுட 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 சுண்டல் குழம்பு, அதுவும் மிளகாட்டி வச்சதுங்க, ஜம்முன்னு இருக்கும். சரி ஓகே, சாப்பிட்லாமா? சரி ஓகே மக்கள், சாப்பிட்லாங்களா? பெரிய போய் சாப்பிட்ற விட இந்த சின்ன பூரி எடுத்து அப்படியே இங்கே பாருங்க எப்படி இருக்குது, ஜம்முன்னு இருக்குதா? இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சுட்டு சுண்டல் குழம்பு இருக்குல்ல, சுண்டல் குழம்பு இதுக்குள்ளே டிப் பண்ணி நைஸ் கருப்பு சுண்டலுங்க. இங்கே பாருங்க நல்லா மாவாட்டு வேவிச்சாச்சு. தக்காளி எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு மடித்து சாப்பிட்ருமா? செம்மப்பா. உங்கள் சுண்டல் குழம்பு இருக்குதுல்லங்க, நீங்கள் கண்ணில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பூரிக்கு உலகில் மசாலா பண்ணுவோம்ல, அதெல்லாம் என்னங்க டேஸ்ட்டு. டேஸ்ட்டு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இந்த குழம்பு எத்துறீங்களா? இன்றைக்கி இந்த குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம்லாம் வறுத்து கறி குழம்புக்கு மிளகாட்டுவோம்லாம் எங்கள் நாட்டுக்கோழிக்கு அதே மாதிரி வறுத்து செஞ்சது. சும்மா வேற லெவல் இருக்கு. என்ன வேணும்? அப்புறம் பிடிச்ச என்ன தெரியுமா? இந்த மேலதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேணும்? நீ எங்க வந்திருக்கிற? அண்ணியா சாப்பாடு ஒரு ரூபா கூட திங்க மாட்டானுங்க, அதுக்குள்ள வந்து தண்ணின்னு வந்துருக்கியா? நல்ல டம்ளர் அது களி குத்தல.
இந்த மாதிரி தான் நான் வேலைத்தனம் பண்ணுவேன். கழுவி அப்படியே உள்ளே ஊற்றிடுவேன். இந்தா 2 ரூபா கூட திங்க மாட்டியா, அதுக்குள்ளே அண்ணின்னு வந்துடுவேன். கிளாஸ் வேறு அடிக்கடி ஆஃப் ஆகி போயிடுது மக்கள். போதும் போ, போய் சாப்பிடு போ. என்ன என்ன கூக்கு தண்ணியா? அதெல்லாம் வேணாம், போ போ போய் சாப்பிடு போ. போய் சாப்பிடு போ சாமி. தண்ணி குடிச்சு ஆட மாட்டியா? நம்மளுக்கு பூரி வா வா முகுந்துக்கு போட. பெரிய பூரி 4 பூரியா? 1 2 3 4 இந்த 5 எனக்கு. அடுத்து பாருங்க, அப்பா அம்மா ஜாலியாக வெளியே சும்மா குழு உள்ளே கூட வேகுது. வெளியே கட்டலில் உட்காந்துக்கிட்டு நல்லா மரத்து காற்றுல, வேப்ப மர காற்றுல குழுன்னு இன்னைக்கு சூப்பராக இருக்குது குழம்பு. நல்லா இருக்குதுல்ல? கடை குழம்பாட்ட கடை குழம்பு பிச்சை வாங்கணும். எப்படி ஜம்முன்னு இருக்குது கடை குழம்பு? எங்கே இந்த மாதிரி இருக்குது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ரைட், உனக்கு நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்குதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள்ஸ், இங்கே ஆட்டுக்குட்டி பாருங்க, மாட்டுக்குட்டி எப்படி படுத்துக்குது பாருங்க. இதுதான் முகுந்தோட, சரி தவனுடைய ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு படுத்துருக்குதே வந்துட்டான் பாரு வெளியே. இவன் எங்கே சோறு தம்பியா? 4 ரூபா கூட திங்க மாட்டானுங்க வந்துடு வெளியே. கம்ப்யூட்டர் தூங்கிட்டு வா. ஏன்டா டேய், அங்கே போ அங்கே போ அங்கே போ. மக்கள்ஸ் தவனும் ஆட்டுக்குட்டியும் எப்படி விளையாடுறாங்க பாருங்களேன். ஃபன் பண்ணுவோம் பாருங்க, தூக்குறான் பாருங்க. ஏய் அக்கா வாரு, டீ கொண்டு விடாதுடா. ஏய் பாவது தள்ளி விட்டுருச்சா? இந்த பக்கம் வந்துரு, எந்திரிச்சு வா, எந்திரி. கை கடிச்சு போட போறா, கையை கடிச்சு போடு, கையை கடிச்சிரு, கையை கடிச்சிரு சாமி, கையெடு கையெடு. முட்டை வருதுடா, முட்டை வருது. கமெண்ட் அங்கே வர, இப்படி முட்டை பாரு, இங்கே வர, இங்கே வர. ஐயோ வரு உனி முட்டை வரும் பாரு, உங்கள்கிட்ட விளையாட வருதுடா அது. இப்போ ஒரு முட்டை பாருங்க அவனை. WWE தவன் வெர்சஸ் ஆட்டுக்குட்டி. கமெண்ட் அவன் விளையாடுவான் பாரு. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டு எல்லாம் வீட்டில் கட்டில் போட்டு வெளியே வாசலில் போட்டு எல்லாம் உட்காந்தாச்சு. இனி எல்லாம் ஜாலியாக நான் பேசிகிட்டு இருப்போங்க. இந்த ஜாலிக்கு மீறி எதுவுமே இல்லைங்க. உளுந்தாத அம்மா வீடியோ எடுத்தால் நீ நல்லா பிடிமா, சாஞ்சர் கிஞ்சிட்டு போறியா? உளுந்தானே அவ்வளோதான். அப்பா நானும் இருந்து கட்டலை எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் உண்மையாலே சொல்கிறேங்க, என்னதான் சென்னையில் அப்படி இருந்தாலும் இப்படி நம்ம இப்படி கட்டலை எடுத்துக்கிட்டு ஜாலியாக நம்ம ஃபேமிலியோடு இருக்கிற சுகமே தனிங்க. ஏன் சாமி கையில் படுத்துக்கோ. அப்பா நல்லா ஏறி படுத்துக்கோ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. கதை சொல்லிட்டா? ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி என்ன பண்ணுச்சா மக்கள்ஸ், இப்போ நான் சொல்கிற கதை எத்தனை பேர்த்துக்கு அவங்க கடந்த காலத்தை ஞாபகத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த நரி என்ன பண்ணிச்சா, ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்தில் போய் டெய்லி நினச்சா வெள்ளரிக்காய் ஆட்டை போட்டு தின்னுட்டு இருந்துச்சான். அப்புறம் வெள்ளரிக்காய் நான் வந்து எத்தனை டைமா கேட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சா, நாளைக்கு சொல்லலாமா கதையை? ஆமாம் மக்கள், இன்றைக்கி இது ரொம்ப குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது. நாளைக்கு நல்ல சூப்பர் குவாலிட்டியோடு எடுத்து சொல்லிடலாம். நாளைக்கு சொல்கிற கதை. அவ்வளோதான். இன்னி முகுந்து இங்கே தான் கண்டென்ட்டுக்கு, நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கும் சரி அவனுக்கு ஜாலிக்கும் சரி. இன்னும் 1 மாதம் இங்கே தான் இருக்கணும். என்ன 1 மாதம் இல்லை, 4 நாள் இருந்துட்டு 1 நாள் அங்கே போயிட்டு நான் மட்டும் 4 நாள் இங்கே இருப்பேன். யா தம்பி பார்க்கணுமா?
அம்மா பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க, அடுத்து நம்மால பாருங்க. மக்களா? இங்கே சொல்லு. ஏய் மக்களா? இங்க பாருங்க நம்மாலு. சொல்லு. மக்கள் சொல்றானுங்க. எங்க அக்கா வந்துருச்சு. மக்கள் சொல்லு. எப்படி தான் சொல்றது? அரே சாவி நானா? சூப்பர் சூப்பர். The next day. அடா மாமனும் மாப்பிள்ளைனா இப்படி இருக்குனுங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே இங்கே பாருங்க எப்படி விளையாடுறானுங்கன்னு. முகுந்து தவனு. இங்க பாரு அப்பா. வெரி குட். அடே சாமி, இவன் நல்ல டேலண்ட்டுங்க முகுந்து எங்கள் அக்காவையே. பார்த்து கம்புறத நல்லா அட்டி பிடிக்கணும். அப்படி பிடிச்சிக்கணுமா? விழுந்துட்டானா? விழுந்துட்டானா? பாருங்க மக்கள்ஸ், முகுந்துக்குன்னு சொல்லி ஒரு நம்ம சேனலில் ஒரு ஆர்மியாக இருப்பீங்க. முகுந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நாலேஜான பையன். எனக்கு முகுந்து சாதாரண நாலேஜ் கிடையாது. யானைக்காதை இந்த காது இப்போ இருக்கிறவனுக்கு நல்ல அறிவாக இருப்பானுங்களா. ஏங்க அடுத்து என்னமா சத்தம் கேட்குதே? என்னடா பண்ணுறீங்க? கோழி சத்தம் கேட்குது. கோழி திருடுறீங்களா? கோழி திருடுறாங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க என் ஜெட்டு இருந்து என்னோட கோழி பண்ணையில இருந்து. என்ன ஐயோ திட ஓடுறான். புடி புடி புடி. மக்கள்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி. நீங்கள் சொன்னீங்க ஊருக்கு வந்தோடனே போய் நாட்டுக்கோழி அடிக்கணும். பட் இது நாட்டுக்கோழி கிடையாது, இது கிராஸுங்க. ஆனால் கிராஸாக இருந்தாலுமே இது வந்து சாப்பிட்டது பூராமே வந்து நம்ம இயற்கையான தண்ணி தான் சாப்பிடுது. அதனால் வந்து நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்குன்னு வைங்களேன், சேம். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு இப்போ பிறந்தது தான் இது. கிராஸ் சேவல் அணைஞ்சு நாட்டுக்கோழிக்கு பிறந்தது. அடுத்து பாருங்க மக்கள்ஸ், ஜாலியாக ஊஞ்சலாட வேண்டியது எல்லாமே பாருங்க முகுந்துதே. ஏண்டா இவாரு அவ்வளோ பிடிக்குமா தவணை? தவணை எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு ஜாலி. ஏண்டா மாமன் நல்லா பார்த்துக்கிறவனைய. மக்கள்ஸ் அவ்வளோதான் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்களையும் எடுத்து காட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம கிராம சம்மந்தப்பட்ட வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். அதாவது வீட்டில் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஃபேமிலி விளாக் மாதிரி, சரிங்களா? நம்ம வந்து ஃபுட் விளாக் பண்ணுறோம், ஃபேமிலி விளாக் பண்ணுறோம், சோலோ விளாக் பண்ணுறோம், ட்ராவல் விளாக் பண்ணுறோம், மோட்டோ விளாக் பண்ணுறோம், கப்புள்ஸ் விளாக் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் விளாக் பண்ணுறோம், எல்லா விளாகும் பண்ணுறோம். நம்ம சொல்ல இந்த மாதிரி ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கே எடிட் பண்ணும்போது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்கே நடந்த மொமெண்ட்ஸ்லாம் அப்பப்போ சும்மா கேப்சர் பண்ணி இதெல்லாம் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லா கிளிப்பு எடுத்து இணைச்சா மட்டும் போதும். இது வந்து இயல்பாக இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடு பாப்புன்னு சொல்ல நான் கம்பல்சரி நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே.